ஏலே எவ்வளவு நேரம்ல சொல்றது? கட்டல பேண்டா சார். இவ்வளவு டைட்டா பெல்ட் போட்டு எப்படி சார் கழட்ட முடியும்? ஏன் பேண்ட கழட்டுதியா? ஓன் பேண்ட்ல கழட்ட. சார் சார் ஜட்டி போடல சார். அசிங்கமா இருக்கு சார். வேணாம் சார். ஏலே செத்த கிளி கூண்டதுக்குல கழட்டல பேண்டா. சார் கிளி செத்த விஷயம் இவருக்கும் தெரிஞ்சிருச்சா? டேய் என்னடா இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்கும் லே போட்டு பேசுறாரு? டேய் அவரு லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இல்ல, லே அண்ட் ஆர்டர் போலீஸ். ஏய் என்ன எகத்தாளமால அங்கிட்டு இங்கிட்டு வாழ போலன்னு நாங்க பேசுறதாம்ல சுத்த தமிழ். நீங்களும் பேசுதீங்கள இட்டாந்து ஊட்டாண்ட பேஜாருன்னு. தமிழால அது ஆத்தாங்கிற வார்த்தை கூட கெட்ட வார்த்தை ஆக்கிட்டீங்களா? சார் சூப்பர் சார். எனக்கு கூட நீங்க பேசுற மதுரை பாஷை ரொம்ப பிடிக்கும் சார். இது மதுரை பாஷை இல்லல, திருநெல்வேலி பாஷை. ஆக்கங்கட்ட கூவ பொடி பையன்களை சேர்த்துக்கிட்டு சிட்டி கலக்கிறீங்களோ? முட்டிய பேத்து விடுவேன். சார் பாஸை திட்டாதீங்க சார். பாஸா? ஓஹோ நீங்க தான் அந்த கேங் லீடரோ? இல்ல சார், கோர்த்து விடுறாங்க சார். நான் ரொம்ப நல்லவன் சார். எங்க மாமா கூட கமிஷனர் ஆபீஸ்ல இருக்காரு சார். கமிஷனர் ஆபீஸ்ல என்னவா இருக்காரு? விசாரணை கைதியா இருக்காரு சார். நீ அம்மனமா இருந்தா கூட பரவாயில்ல, கழட்டல பேண்ட. அம்மனமா நிக்கிறத பத்தி ஒண்ணு இல்ல சார். ஆனா ரொம்ப கண்ட்ராவியா இருக்கும். பரவாயில்லையா சார்? இப்ப மட்டும் என்ன ரொம்ப அழகா இருக்கீங்களோ? சார் பப்ளிக் எல்லாம் நிக்கிறாங்க சார். ஏய் கழட்ட. ஏய் சட்டி போட்டுருக்க? பொய் சொல்லுதியா? பொய்யா சொல்லுதா? பொய் சொல்லுதா? இது என்ன சார் பெருசா பொய் சொல்லிட்டேன்? எல்லாத்துக்கும் இவங்க தான் சார் காரணம். ரஜினிகாந்த் படம் ஷூட்டிங் நடக்கிற சொல்லி கலாச்சிட்டாங்க சார். நான் இவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல சார். சார் சார் பாஸ் மறுபடியும் போய் சொல்றா சார். எங்க பாஸ் தான் சொல்லிடுறாரு, பானா கதை பிடிதா இருந்தாலும் சரி, பாம்பு பிடிதா இருந்தாலும் சரி, நேரா போக கூடாது, வளைஞ்சு போகணும்னு ஷார்ட்கட் ஆயிட்டா இருந்தாரு சார். சார் போய் சொல்றா சார். எனக்கு ஹேர் கட்டே படுத்துறியா சார்? ப்ளீஸ் சார். ஏய் ஏண்டா ஏற்கனவே அவன் ஜட்டிய ஊர்ல குறியா இருக்கான். கலட்டாம விட மாட்டியா? எங்க அம்மா அப்பயே சொல்லுச்சுடா. என்னன்னு? கோஆப்டெக்ஸ்ல ஜட்டி வாங்காத, போலீஸ்காரங்களுக்கு பிடிக்கும், கண்ணுல பட்டா கழட்டாம விட மாட்டாங்கன்னு. யோ ஏட இதுல பாத்துக்க. ஓகே சார். ஃபேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட் குழந்தை மாதிரி பென்ட்ரைவை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. Aren't you ashamed to give an excuse like this? சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். 6 மாசமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு பென்ட்ரைவ்ல மட்டும் பேக்கப் வச்சிருக்கேன், லேப்டாப்பை ஃபார்மேட் பண்ணிட்டேங்கற. 10 ரூபாய் ஒரு டிவிடி, 4 காப்பி வச்சுக்க வேண்டாம்? இதெல்லாம் நான் சொல்லணுமா? இல்ல சார், லேப்டாப்ல வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சு. நான் ஃபார்மேட் பண்ணி. என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. I'll give you 3 days time. அதுக்குள்ள ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணலனா ஸ்ட்ரைட்டா போய் அரியர்ஸ் ஃபீஸ் கட்டிரு, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். சார் No, don't waste my time. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. Irresponsible fellows. எவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ண ப்ராஜெக்ட், பென்ட்ரைவ் இப்படி போயிடுச்சே. அவன் தான் எடுத்திருப்பான். ஏவன் காலையில நம்ம மேல இடிச்சானே ஒரு எருமை. உன் மேல? சரி என் மேல. அவன்கிட்ட தான் இருக்கும். எங்கேருந்து அங்கே எப்படி போகும்? போகும். எப்படி போகும்? யோசிச்சு பாரு. போகும். ஆமா போயிருக்கோம்ல. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு என் பென்ட்ரைவை வாங்கியே ஆகணும். சார் அந்த புளியந்தோப்புல செல்போன் திருட்டு போன கேஸ் ஒன்று பெண்டிங் இருக்கு, அதையும் உண்மையில எழுதிடுவேன். ஆளை பார்த்தா மாக்கா மாதிரி இருக்கா? தேங்க்ஸ் சார். செல்போன் திருட்டு கேஸை மட்டும் எழுதலாங்கிற? அந்த 60 வயசு ஆயா கற்பழிப்பு கேஸ் இருக்குல்ல, ஆமா அதையும் எழுதல. 60 வயசு ஆயாவே ரேப்பா? ஹேலே கெடுக்கும் போது 30 வயசு தான்ல. 30 வருஷ கேஸா? அந்த கோமரங்காலனி கொலை கேஸ் பெண்டிங்ல இருக்குல்ல, ஆமா அதையும் தூக்கி அவன் மேல போடு. ஓகே. என்ன குமாரே? அண்ணே வாங்க வாங்க உட்கார் உட்கார். தேங்க்ஸ் அண்ணே. ஏய் யோ எஸ்ஐ என்னையா அது? அதை எழுது இதை எழுதுன்னு என்னமோ உயிர் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்க. என்னையா அது? மலையாள பட போஸ்ட் மாதிரி உட்கார வச்சிருக்க. என்னடா இன்னும் ஆஜராகலையான்னு பார்த்தேன். உங்களை வச்சு தான் பயில வந்து ஆட்டம் போறானுவ. 4 நாள் தூக்கி உள்ள போட்டா எல்லாம் அடங்கிடுவானுவ. படிக்கிற பசங்க உடியா சும்மா ஆடுறான் பாடுறான்ட்டு. ஏயா அவனுங்க என்ன குல குத்தவன் பண்ணிட்டானுங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கியா, அதுக்கப்புறம் வேலை விட்டுன்னு போயிட்டானுங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். செய்ய சாதாரணமா சொல்லிட்டீங்க. கழுத பட்டம் பிடிக்கிறேன்னு சொல்லி பர்மா தெருல இருந்து பஜார் ரோடு வரைக்கும் கண்ணில் பட்டதெல்லாம் இடிச்சு தள்ளியிருக்கானுங்க. இந்த பட்டத்துக்கு மாஞ்சானு வேற ஒன்று போறானுவ. கண்ணாடி மயிறு மட்டன் கழுத இதுங்கெல்லாம் எங்க திருந்த போகுது? தா 6 கழுத வயசாகுது, இதோட சேர்ந்தா விளங்குவானுங்களா? ஏயா பங்கு குமார், வெல்டிங் குமார், கொக்கி குமார், குரங்கு குமார், அருவா குமார்னு அடப்பட்டிருந்த ஸ்டேஷனியா இது? இந்த சப்ப குமாரை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிட்டு இருக்க. இங்க பாருங்கடா, இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கணும். அடுத்த தடவை இப்படி நடந்தீங்க முட்டிக்கு முடி தறி உள்ள போட்டுருவாங்க, அப்புறம் நான் வரமாட்டேன். இதைத்தான் 1008 தடவை சொல்லிட்டீங்க. அதுதான் இந்த பசங்களுக்கு இலக்காரம்.
யோ ஏட்டையா சார். அனுப்பு. நல்ல வேலை இங்கேயே கொடுத்துன்னு வச்சுனாலும் பயந்தே போயிட்டேன். சரி சரி கிளம்பி வாங்க போலாம். ஏய் நீ மட்டும் இல்ல, நான் மட்டும் ஏன் சார் இருக்கனே? நானும் இவனும் கூட தானே வந்தேன். அவனுக்கு தான் படிக்கிற பசங்க, அவனுக்கு போட்டோம். வெட்டி பாய் தானே நீ மட்டும் இல்ல. இன்ஸ்பெக்டர் ஆசைப்படுறாரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா. யோ கவுன்சிலரா, இருந்துட்டு வரதுக்கு என்ன எம்ஜிஎம்மா கிஸ்கிந்தாவையா? கூட்டிக்கின்னு போயா, இல்லைன்னா என் வீட்டுல இருந்து ஒரு ஓட்டு விழுகாது. எனக்கு ஓட்டு போட மாட்டேன். போட மாட்டேன். அப்புறம் எதுக்கு வேஸ்ட் அந்த வரல? யோ கான்ஸ்டபிள், இவன் எங்க தானே இருக்க போறான்? அவன் வரல உடைச்சு போட்டுரு. யோ மாஸ்டர், அந்த ரேடியோ பாட்டு போடுறான். பாட்டு கடுப்பை கிளப்பிக்கிட்டு. குமார பாரு செம்ம கான்ல இருக்கான். ஆமா மச்சி. ஓகே சேட்டு பாப்போம். ரமேஷ் பத்திரமா வீட்டு போங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு, எங்க ஏரியாலே கொண்டாந்து விட்டதுக்கு. ரமேஷ் பணம் ஜாக்கிரதை, பத்திரம். எப்படி இருந்தாலும் இன்னும் 1 ஹவர்ல காலியாக போகுது. அப்புறம் என்ன சேட்டு பத்திரம்? உடக்கம் போற இந்த காத்தாடி சீசன்ல நீ தான் ஜெயிச்சிருக்க. உன் உயிரை போகும்போது ஜாக்கிரதை போகணும். தோத்தவங்க உன் மேல காண்டா இருப்பாங்க. நீ பார்த்து போ சேட்டு, எங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா குமார் பார்த்து. ரமேஷ் நீ மட்டும் குஜராத்ல பிறந்திருந்த காத்தாடி விட்டு பெரிய குடிசேரன் இருப்பார். குமார் பசங்களுக்கு கொஞ்சம் பாத்துங்க. வரப்பா. சரி சேட்டு. டாடா சேட்டு. பாய் சேட்டு. என்ன குமார் சோகமா இருக்கியா? இன்னும் லெஃப்ட்ல விங்ன மாதிரி இருக்குது. இன்ஸ்பெக்டர் அச்சாரா தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் விட்டு ஓட்டும் இல்ல. இல்ல குமார், நீ வர வரைக்கும் இருந்திருப்போம். அதுக்குள்ளார சேட்டு காத்தாடி விட கூப்பிட்டாரு. என்ன தூக்கி ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ்காரங்க மாஞ்சா போடுவாங்க. நீ வெளியில போயிட்டு காத்தாடி விடுவியா? எங்க அப்பா எவ்வளவு சொன்னான்டா, உன் அழகுக்கும் அறிவுக்கும் இந்த மாதிரி தெம்மா பசங்களாம் சேராதன்னா கேட்டனா? நானு சேர்ந்தல்ல, அதான் தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிட்டீங்க. இப்ப என்ன நீ எங்களோட சேர மாட்டியா? எத்தனை வாட்டி சொல்லுவாங்க கிளம்பு இடத்த கழுவணும். சரி விடு, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் கொடுத்து வச்சது